ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இப்போது வெளியில் விட்டுருக்கிற பையன் ஒன்றும் சாதாரணமான பையனாக தெரியல, அவன் வெறும் ஸ்பை தான், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருந்து வேலை பார்க்குது சார், இதை சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சும் அது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னது. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை சார், ஏதோ சின்ன பையன் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டான் அப்படின்னதும். இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை, பொம்பளைங்களை வீடியோ எடுத்திருக்கான், இதெல்லாம் ரொம்ப கேவலமான வேலை சார், இதுக்கு பின்னாடி வேறு இடம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்னதும். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இதில் பொண்ணுங்க வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும், நான் கண்டிப்பாக விசாரிக்கிறேன், நிறைய ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னதும் கார்த்திக்கும் சரின்னுட்டு கிளம்புறாங்க. இதை அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கேட்டுட்டு அந்த முதலாளி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஃபோன் போட்டு, சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் ஒன்று சாதாரணமான விஷயமா முடியாது, ஏன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு போகிறாரு, கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தோணுது, எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னதும். உடனே அந்த முதலாளி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட, இங்கே பாரு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பேசிட்டு போகிறாரா, எனக்கு என்னமோ இது பிரச்சனையில் போய் முடியும்னு தோணுது அப்படின்னதும். உடனே அந்த பையன், நம்ம இதுக்கெல்லாம் காரணமான அந்த பொண்ணை பேசாமல் போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்னதும். நீ சொல்கிறது சரிதான், அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு யார், எப்படிப்பட்டவ, அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளோட கதையை முடிச்சிட்டு அப்படின்னதும். அந்த பையனும், சொல்லிட்டீங்களே, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு கண்டிப்பாக அவள் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான் அப்படின்னுட்டு. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு வழியாக நம்ம ரேவதியோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறான். அங்கே பார்த்தோன்னா அவங்க முதலாளிக்கிட்ட போய், இங்கே பாருங்கள், அந்த கிராமத்தில் இருக்கிற சாமுண்டீஸ்வரிங்கிற அவங்களோட பொண்ணு தான் அந்த ரேவதி, அவங்க சொசைட்டிலேயே ரொம்ப பெரியவங்க, ஊர் தலைவராக கூட இருக்காங்க, எனக்கு என்னமோ கை வைக்கிறது ரிஸ்காக இருக்குமோன்னு தோணுது அப்படின்னது. ஏய், என்னடா பெருசாக வீரவசனம்லாம் பேசினேன், அன்னைக்கு உன்னை வச்சு அசிங்கப்படுத்திட்டான்னு இப்போ என்ன பயமாக இருக்கா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லை, அவங்க அம்மா அரசியலில் இருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குமோன்னு தோணுது அப்படின்னதோ. அதெல்லாம் முடியாது, இங்கே பாரு, இவளை வளர விட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம தொழிலே அழிஞ்சு போயிடும், அதனால என்ன பண்ணுவேன் எது பண்ணுவே தெரியா, எப்படியோ அவளோட கதையை முடிச்சிரு, அதுக்கப்புறமா தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும், இல்லைன்னா காலம் பூரா களி திங்க வேண்டியதான், உனக்கு சம்மதமா அப்படின்னதும். சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் ரேவதி கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறான். இங்கே பார்த்தோன்னா விடிஞ்சதும் நம்ம கார்த்திக் ரேவதியோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ரேவதி பைக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மேனேஜர் ஃபோன் போட்டு, உங்கள் பைக் கிடச்சிருச்சு மேடம், நாளைக்கு காலையிலேயே உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும் அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க, ரேவதி வெட்டிங் விஷஸ்லாம் பண்ணுறாங்க, நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு விஷ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இங்கே பாரு, உனக்காக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கான் அப்படின்னதும். உண்மையாவா? ஆமாம், சரி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நம்ம அனிவர்சரிக்கு, ஆமாம், நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னதும். முதல்ல உன்னோட சர்ப்ரைஸை காட்டு, அதுக்கப்புறமா நான் என்னோட சர்ப்ரைஸை சொல்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும். ஏய், நான் சும்மா தான் கேட்டேன் கார்த்தி, அப்படின்னா நீயும் சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா அப்படின்னதும். ஆமாம், இது நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்காம வேற யாரும் கொடுப்பா அப்படின்னதும். சரி, ஃபர்ஸ்ட்டு என்னோட சர்ப்ரைஸை காட்டுறேன் வா, அதுக்கு முன்னாடி இந்த நம்ம 2 பேருக்காகவும் நான் ஆசையாக எடுத்து வந்த ட்ரெஸ், இதை முதல்ல போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க ரேவதி. கார்த்தியும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ட்ரெஸ் எல்லாம் போட்டு க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும், என்னம்மா 2 பேரும் புது ட்ரெஸ்ஸில் வாரீங்க அப்படின்னதும். அப்பா தெரியாதாப்பா, இன்னைக்கு கார்த்தி ரேவதியோட அனிவர்சரி அப்படின்னதும். மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, ஒரு வார்த்தை கூட 2 பேரில் ஒருத்தங்களும் சொல்லலையே அப்படின்னுட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி, இங்கே வாங்க, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னதும். இங்கே பாரு ரேவதி, நீ வேணும்னா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, கண்டவனெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாது
கூடாது அப்படின்னதும் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னுட்டு நம்ம ராஜராஜர் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கார்த்தி என்னோட சர்ப்ரைஸ் வெளியில தான் இருக்கு வா அப்படின்னுட்டு ரேவதி வெளியில கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ ராஜராஜன் என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னதும் அப்பா நம்ம ரேவதி கார்த்திக்காக சர்ப்ரைஸ் பண்ண போகிறா வாங்கப்பா அப்படின்னுட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. அப்போ ஒரு துணியால் பைக் மூடி இருக்கு அந்த துணி எடு அப்படின்னதும் கார்த்திக் துணி எடுக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப அழகான ஹாஸ்ட்லியான பைக் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த கார்த்தியை ஆச்சரியப்படுறாங்க. ஏய் என்ன இது? ஆமாம் நீ பைக் ஓடினா பார்த்ததே இல்லை, நான் சொன்ன கிஃப்ட்டு இதுதான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னதும் உடனே கார்த்தி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதும் இங்கே பாரு நான் உனக்காக பார்த்து பார்த்து எடுத்த கிஃப்ட்டு, ஏன்னா நீ பைக் ஓடி நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை, இனிமேல் நீ இந்த பைக்கை தான் ஓடணும் அப்படின்னதும் கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்து பாத்தியாக்கா நம்ம வீட்டு பணத்தை எடுத்து ரேவதி கேவலம் அந்த டிரைவர் பையலுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா, நீ என்னன்னா பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்க அப்படின்னதும் இருடி அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி செம கடுப்பில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட சர்ப்ரைஸுங்க அப்படின்னதும் உடனே கார்த்தியும் வந்து நம்ம ரேவதிக்காக ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க போல இருக்கு. துணி எடுக்க சொன்னதும் பார்த்தா ஸ்கூட்டி நீ ஸ்கூட்டி ஓடி நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் உனக்காக நான் ஆசைப்பட்டு எடுத்தேன் அப்படின்னதும் பரவாயில்லையே 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி வேலை பார்த்துருக்கு, என்ன கார்த்தி 2 பேரும் சொல்லி வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னதும் இதுலேயே புரியலையா மனசார கூட அவங்கள யாராலையும் பிடிக்கவே முடியாதுமா அப்படின்னு ராஜராஜன் சொன்னதும் போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா, இங்கே என்ன நடக்குது ரேவதி, உனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அப்படி இருக்கும்போது என்னது நம்ம வீட்டு பணத்தை எடுத்து அவனுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்க, அம்மா நீங்க எனக்காக சேர்த்த சொத்துல தான் நான் பணம் எடுத்தேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களோட வெட்டிங் அனிவர்சரி, என் புருஷனுக்கு கிஃப்ட் பண்ணாம நான் வேற யாருக்கு பண்றது, தயவு பண்ணி அந்த டிவோர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காதீங்க, கோர்ட்ல என்னம்மா சொன்னாங்க 6 மாத கால அளவுக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க, டிவோர்ஸ் ஆக இல்லைல்ல அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னதும் உடனே சாமுண்டேஸ்வரி செம கடுப்பாகிட்டு உள்ள போயிடுறாங்க. இவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கா, நடக்கக்கூடா இந்த சந்தோஷத்தை அழிக்கணும் அப்படின்னுட்டு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து இங்கே பாரு கார்த்தி 2 பேரும் பைக்கில் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா, ஃபர்ஸ்ட் டைம் கூட பைக்கில் வரப்போகிறேன் அப்படின்னதும் ஆமாம் கார்த்தி பார்த்து உங்களுக்காக ரேவதி பைக் எடுத்திருக்கா, 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க அப்படின்னதும் ஆமாம் அத்தை எதுவும் சொல்லுவாங்க அவளை நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளை நீங்கள் ரேவதியை கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு ராஜராஜன் சொன்னதும் கார்த்தியும் ரேவதியும் பைக்கில் கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த பையன் வந்து நோட்டம் விடுறான். ஓஹோ உன் புருஷன் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, இதாண்டி நீ என்ஜாய் பண்ற கடைசி நாள், என்ன அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு நீ மட்டும் ஹாப்பியா இருக்கியா அப்படின்னுட்டு அந்த பையன் வந்து ரேவதி கதையை முடிக்கிறதுக்கு நேராக வண்டி எடுத்துட்டு கார்த்தி ரேவதி போற பைக்கையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அக்கா நீ என்னக்கா இப்படி அமைதியா இருந்துட்டு இருக்கா, அந்த கார்த்தி ரேவதியும் பைக்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க, டிவோர்ஸ் ஆக போகுது, இந்த மாதிரி நிலைமையில இப்படி நெருக்கமா பழகுனா எப்படி இவங்களை பிரிக்க முடியும் அப்படின்னது என்னடி சொல்ற, கிஃப்ட் பண்ண வரைக்கும் நான் பொறுத்ததே பெரிய விஷயம், எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க கூட கிளம்புவா அப்படின்னு நடுக்கோள்ள நின்று கத்திட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அப்படின்னு பார்த்து நம்ம ராஜராஜன் வந்து இப்போ என்னாச்சுன்னு தாம் தும்னு குதிக்கிற மாப்பிள்ளை கூட தானே போயிருக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அனிவர்சரி அப்படின்னுட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இதெல்லாம் பார்க்குற மீனாட்சி அம்மா உடனே ராஜராஜன் கிட்ட வந்து என்னையா இது இப்படி போயிட்டுருக்கு, கார்த்தி தம்பி ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னும் போதும் ஆமாம்மா அது பெரிய பிரச்சனை, சாமுண்டீஸ்வரி தன்னோட அம்மாவோட இழப்புக்கு காரணம் ஏன் தங்கச்சி ஃபேமிலி தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கா, அதனால தான் எல்லா பிரச்சனையும் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னதும் மீனாட்சி அம்மாவுக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை நம்ம புருஷன் உண்மையை சொல்லணும்னு சொன்ன குடும்பம் இந்த குடும்பம் தானா, ஒன்றும் புரியலையே கடவுளே அப்படின்னு. ஸோ எப்படியாச்சும் மீனாட்சி அம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடணும், அதுக்கப்புறமா தான் சீன் எல்லாமே நல்லா இருக்க போகுது.